ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசை பார்க்க போகிற சரகடி காசையில் நம்ம முத்தம் இருக்காரு. முத்தவும் மீனாவும் ஹச்சின்னு தும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே விஜயாவுக்கு கோவம் வந்துச்சுங்க. எதுக்குமா இப்படி தும்புறன்னு சொல்லி கேள்வி கேட்க, தும்மலுக்கலாமா சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, பிடிக்காத மருமகனா தும்மல் கூட உனக்கு எரிச்சலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. அது நம்ம முத்து என்ன பண்ணிட்டாருன்னா, விக்கல் இருமல் தும்பல் இது எதுவுமே யாரையும் கேட்டு வர்றதில்ல, தானாக வர்றது, போனாலும் போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டைலாக் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இல்லை, நம்ம தலைவரோட டைலாக் சொல்லியிருக்கேன்னு அவரே சொல்லிட்டாருங்க. அந்த முத்து அங்கே சொன்னார், இந்த முத்து இங்கே சொல்கிறாரு அப்படிங்கிறாரு. ஐயோ இவன் கருத்துக்கு நான் ஆரம்பிச்சிட்டான்டான்னு சொல்லிட்டு கிளம்பி தெரிச்சு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆவி பிடிக்கலாமான்னு சொல்லிட்டு இவங்க ஆவி பிடிச்சிட்டு இருக்க டைமில் விஜய் அதை பார்த்துட்டு நடு வீட்டில் யாராவது உட்காந்து ஆவி பிடிப்பாங்களான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இதுக்கெல்லாமா திட்டுவே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் உட்காந்து ஆவி பிடிச்சிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து நம்ம மனோஜ் வர தண்ணியில் காலை வைக்க அச்சோன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு விட்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதாவது தண்ணி சுடு தண்ணி இருக்குன்னு தெரியுது, எதுக்கு பக்கி காலை வைக்கிற அப்படிங்கிற மாதிரிச்சு. அதுக்கப்புறம் அம்மான்ற இவர் ஒரு ரெக்கார்ட் டான்ஸே ஆட ஆரம்பிச்சிட்டாரு. சரி பரவாயில்ல விடுங்க. இவர் டான்ஸ் ஆடினதுக்கப்புறமா ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற எங்கே போவோம், எங்களுக்கு என்ன ரூம் இருக்கான்னு சொல்லி கேட்க கரெக்டான கேள்வியை கேட்டாங்கப்பா அப்படின்ட்டாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி ரவி ரெஸ்டாரண்ட் போனவங்க அங்கே சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புருஷன் மட்டாட்டினா போராடலாம், சண்டை தான் இருக்குது, நீ எதுக்குப்பா ரெஸ்டாரண்ட் கூட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இது ஒரு அன்பு சண்டைகள் அப்படின்றாங்க. நல்லா வருவீங்கடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம முத்து ஒரு பக்கம் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்காரு, அவர்கிட்ட வறண்ட இழுக்கரில் பயங்கரமாக சுற்றுறாரு. அவர் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு அவசரம்னு சொல்லிட்டு மெடிசன் வாங்க டைமில் ஹெல்மெட் போடாமல் வந்துட்டான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டாரு. வீடியோ எடுத்தவர் அவரோட பைக்கையும் பிடிச்சி அப்படியே செயின் போட்டு கட்டி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் கூட மோதிட்டு இருக்க இவரை ஃப்ரீயாக விட்டுட்டாருங்க. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனையெல்லாம் சந்திக்க போகிறாங்க. அதாவது இவங்க 2 பேர் சகலையாக போகிறாங்க, அது தெரியாமல் இவங்க உருட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.